அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம குறைந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் முறைப்பாசனம் எப்படி பண்ணுறது? குறைந்த தண்ணீர் உள்ள இடங்களில். அன்றைக்கெல்லாம் நம்ம சாத்தான்குளம் பகுதியிலேருந்து நிறைய பேர் பேசியிருந்தீங்க. அதே மாதிரி கூடங்குளம் அந்த பகுதியிலேருந்து, நாங்குநேரி. பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம்னா, போர் போடுறோம், கிணத்துல தண்ணி இருக்குது, கம்மியாக தான் தண்ணி இருக்குது அப்படின்னா, கிடைக்கக்கூடிய தண்ணீரை நம்ம தொட்டிகளில் சேமித்து வச்சுக்கணும். அல்லது ஒரு ஒன்று சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி அந்த மாதிரி தற்காலிக தொட்டிகளோ அல்லது சிமெண்ட் தொட்டியோ அந்த மாதிரி சேமிச்சுக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா நம்ம பூமியை கொஞ்சம் மண்ணை தோண்டி போட்டு பிளாஸ்டிக் ஷீட்டு உள்ளே போட்டு அதில் தண்ணி வச்சுக்கிட்டு மேலே இன்னொரு ஷீட்டு வச்சு மூடிக்கலாம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. இப்படி கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரை சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்மளுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பாய்ச்சிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 1 இன்ச்சு பைப்பில் தண்ணி வருதுன்னா 3000 லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு வருதுன்னு அர்த்தம். 3000 லிட்ரு. 1.5 இன்ச்சு 4500 லிட்ரு வருது. 2 இன்ச்சு 6000 லிட்ரு வருது. 2.5 இன்ச்சு 8000லேருந்து 10,000 லிட்ரு தண்ணி வருது. 3 இன்ச்சு பைப்பில் 12,000 லிட்டர் தண்ணி வருது. இவ்வளோ, இதுதான் ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய தண்ணீரோட அளவு. ஒரு மரத்துக்கு நான் 50 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன், ஒரு தென்னை மரத்துக்கு 50 லிட்டர் கொடுக்குறேன்னா, என்கிட்ட 3000 லிட்டர் 1 இன்ச்சு தண்ணி தான் இருக்குது, 3000 லிட்டர் தான் இருக்குன்னா, உங்களால் ரொம்ப எளிமையாக ஒரு 60 மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? இது திங்கக்கிழமை. இன்னொரு 60 மரத்துக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னொரு 60 மரத்துக்கு புதன்கிழமை. இதுதான் முறைப்பாசனம். ஒரே நேரத்தில் பாய்ச்சாமல் ஒவ்வொரு சப்மைனுக்கு ஒரு நாள் அப்படி பாய்ச்சிறது. எந்த பயிரும் தினசரி எனக்கு தண்ணி பாய்ச்சுன்னு சொல்லாது, தேவையும் இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தினசரி தண்ணி பாய்ச்சணும் அப்படிலாம் இருக்காது. 2 நாளைக்கு ஒரு நாள், 3 நாளைக்கு ஒரு நாள் அப்படி. அப்போ நம்ம இருக்கக்கூடிய டெய்லி கிடைக்கிற தண்ணியை காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சிக்கிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம். நிறைய இடங்களில் இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சறது ரொம்ப நல்லது. யார்? மணல் நிலம், செம்மண் நிலம், இவங்கெல்லாம் இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சலாம். ஏன் இரவு நேரம்? நமக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 6 அல்லது 7 மணி வரலாம் 12 மணி நேரத்துக்கு வெயில் இருக்காது. ஈரம், கிடைக்கக்கூடிய ஈரம் ஆவியாக போகிற வாய்ப்பு இல்லாதனால பரவி போகும். அப்படி பரவி போகிறப்ப இரவு நேரத்தில் சூரிய ஒளிச்சத்தை வச்சு அது உணவு தயாரிக்கும். குறைந்த தண்ணீரில் இப்படி பாய்ச்சணும். இது 2வது சொன்னோன்னா. 3வது, முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற தண்ணியை ஒரு நல்ல ஸ்ப்ரேயர் வாங்கிக்கணுங்க. அந்த ஸ்ப்ரேயரில் முதுகில் கட்டி எல்லா பயிர்களையும் தெளிக்கலாம். தெளிப்பில் தண்ணி தர்றது. 4வது, இல்லைங்க என்னால் அவ்வளோ இடத்துக்குலாம் என்னால் அடிக்க முடியாது அப்படின்னா பவர் ஸ்ப்ரேயர். அந்த பவர் ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கணுங்க. ஒரு இடத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 60 அடி தூரத்துக்கு கூட, இங்கேருந்து கூட இப்படியே பிடிக்கிற மாதிரி, அதாவது இலைகளை ஈரப்படுத்துகிற மாதிரி அந்த அமைப்பில் நம்ம செய்கிறது மிகப்பெரிய நன்மை. அப்படி செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல எளிமையாக மேலேயும் தண்ணி கொடுக்குறீங்க, கீழேயும் தண்ணி கொடுக்குறீங்க, குறைந்த தண்ணீரை. அப்போ நீங்கள் அன்னைக்கு பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டது முருங்கை மரத்தை பற்றி. முருங்கைக்கு தினசரி தண்ணியெலாம் தேவையில்லைங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளி தண்ணி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட பயிராக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய தண்ணீரை பிரித்து கொடுத்து அதையும் தெளித்து கொடுத்து அப்படி பண்ணுறப்ப குறைந்த தண்ணீரில் இந்த கோடை காலத்தை நீங்கள் தாண்டி போக முடியும். இதுக்காக நம்ம உணர்ச்சி வசப்பட்டு புது போர் போடுறதோ, 1 ஏக்கரில் 1 போர் இருக்கலாம், 5 போர் 6 போர் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. பணமும் செலவு. 2வது ஒரு தவறான முறை. அதை நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்பிக்கையாக இருப்போம். இருக்கக்கூடிய தண்ணீரை பிரித்து கொடுத்து இந்த கோடை காலத்தில் விவசாயம் பண்ணுவோம், வெற்றி அடையலாம். மீண்டும் சந்திப்போம்.